சாட்சியாக இருக்கிறது எங்களுடைய பலனாய் இருக்கிறது. குளிருக்குள்ள தொண்டு ஓகே. நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசும் தெய்வம், பேசாத கல்லும் மரமும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசுவார்ன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த காலையில் நான் நேற்று ஜெர்மனிக்கு போயிட்டு அதிகாலையில் தான் வந்திருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா, நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, நீங்கள் என்ன டாபிக் தாரீங்களோ அதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டு காலையில் எழும்பி நான் பைபிள் எடுத்து வாசிப்போம் என்று பார்க்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினார். அதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் பேசுகிற தெய்வம், வார்த்தையானவராக இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிற தெய்வம். நாங்கள் வார்த்தையை கேட்குறவர்களாக அல்ல, அதன்படி நடக்கிறது முக்கியம். நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் கேட்டுட்டு அடுத்த காதில் அடுத்த நாள் கேட்டால் தெரியாது. என்ன பேசுகிறோம்னு, என்ன பேசினோம், என்ன கேட்டோம்னு தெரியாது. வேத வசனத்துக்கு நாங்கள் கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். நாங்கள் கேட்க வேண்டும், அடுத்தது கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இந்த 3 காரியம் எங்களுக்குள்ளே நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயம் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நாங்கள் குடும்பமாய் உங்களுடைய பிள்ளைகளாய் இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தபடினால், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நீங்கள் தந்ததுக்காய் அப்பா, நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேசுங்க, பேசுகிற வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரை கிருபை செய்யுங்க. ஆவியானவர் தொடக்கம் முதல் வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் அல்ல, நீங்கள் பேசுங்க. என்னை தாழ்த்துகிறேன், உங்களை உயர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்கு பிடிக்காத ஒரு வசனம் தான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். எந்த ஒரு சந்தர்ப்பம், எந்த ஒரு சூழ்நிலையும் சாதகமாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எங்களை பேசு என்று சொல்லும்போது நாங்கள் பேச வேண்டும். இந்த நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு தலையங்கத்தில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது முதலாவது ஆண்டவர் சொன்ன அந்த டாபிக் என்னன்னு சொன்னால், தேவனுக்கு கொடுப்பதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆமேன். இன்னொரு தலையங்கம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படின்னா, தேவனின் பணம். அல்லேலூயா. நாங்கள் இந்த பாடலையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த பாடலை பாடி நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் கடன் செல்ல போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? பழைய பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா ரெபேக்கா? யாருக்கு? ஷீபா தம்பி தெரியுமா? பாடுவீங்களா? ஓகே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று பாடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும்,
கேடகமும் துருகமும் பெலனவரே எம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை எம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் ஒன்றும் இல்லையதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் ஒன்றும் இல்லையதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இதயத்தினில் வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இதய தன்னிலே வார்த்தையாக பேசுகின்ற ஆண்டவர் இவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். எங்களை உண்டாக்கிய தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எத்தனையாவது சங்கீதத்தில் இருக்கு பாப்பன்? யார் வேத பண்டிதர்கள் கட்டிக்காரர்? அல்லேலூயா. வெரி குட் வெரி குட். அனிதாக்கா கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எங்களை உண்டாக்கிய தேவன் ஒரு நாளும் அவர் என்ன செய்வதில்லை, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, நானும் நீங்களும் அவர் உலக மக்கள் யாரும் யாருடையது? ஆண்டவருடையது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் எல்லாம் யாரா எப்படி வந்தீங்க பூமிக்கு? எப்படி வந்தீங்க? எப்படி பூமிக்கு எல்லாரும் வந்தோம்? அம்மா அப்பாண்ட வயிற்றுல தான் வந்தோம். அம்மாண்ட வயிற்றுல இல்லாமல் நாங்கள் மேலேருந்து குதிக்கல. ஆனால் அந்த அம்மாக்கு அந்த கருவை கொடுத்தது யாரு? எங்களுடைய ஆவி தேவன் கொடுத்த தீபம். ஆமென். பரலோகத்தில் இருந்து எனக்கு இப்போவும் நல்ல ஞாபகம். ஒரு முறை பாஸ்டர் சாம் ஜெபத்தில் எங்களை வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்தபோது உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கோ தெரியல. அவர் என்ன சொன்னார்ண்டா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கு பிரதான் நபியா. ஓகே. அவர் என்ன சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆவியும் தீபமாக இருக்கா. அந்த தீபங்கள் என்ன செய்யுமாம், என்னட்டு ஆண்டவர் நீங்கள் பூமிக்கு எங்களை அனுப்புங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்குமாம். ஆண்டவர் யாருக்கு அனுப்ப வேணும், யாருக்கு இந்த பிள்ளையை நீங்கள் அனுப்ப வேணும் என்று ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருந்தால் அந்த பிள்ளை அப்பா அம்மா யாருன்னு சொல்லி ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். ஏமேன். நாங்கள் நினைக்கக்கூடாது, ஐயோ நான் இன்னொரு வீட்டில் பிறந்திருக்கலாமே, அல்ல இன்னொரு அப்பா அம்மா எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நாங்கள் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் யாரிடத்திலே எங்கே எங்களோட பிள்ளைகளை அனுப்ப வேணும், யாருக்கு இந்த பிள்ளை பிறக்க வேணும்னு சொல்லி அவர் தான் தீர்மானிக்கிறவர். ஏமேன். எனவே அவர் எங்களை உண்டாக்கின தேவன் என்ன செய்யல, தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அவர் அனுப்பி இருக்கிறார். ஏன்? அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ. ஆமென். எனவே பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நாங்கள் ஒரு நாளும் சொல்ல முடியாது இந்த வீடு இது எனக்கு, இது நான் யார் கட்டினது? பாபிலோன் என்ன சொன்னான் நேபுகாத்நேச்சர், நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார், புல்லு சாப்பிட்ற மாடாக மாற்றிட்டார். நாங்களும் அப்படி சொன்னால் எங்களை எப்படி மாற்றுவார்? நாங்கள் புல்லு சாப்பிடுவோமா, அது கூட கிடைக்காம எங்களை மாற்றிடுவார். ஏமேன். எனவே எப்பொழுது நாங்கள் மனதில் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை உண்டாக்கின தேவன் என்னை கைவிடவே மாட்டார். அவர் என்னை பாதுகாக்கிறவர், என்னை காக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு பலமும் கேடகமுமாய் அவர் இருக்கிறவர். அவர் நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. நான் என்னுடைய ஆண்டவருடைய பிள்ளை. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தவர். நாங்கள் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனவே முதலாவது நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் யோவான் 3:16 சொல்லுகிறது, பிதாவான தேவன் இந்த உலகத்துக்கு என்ன செய்தாராம், கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், கொடுத்தலின் மூலமாய் அவர் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி மனுஷன் இந்த பூமியில் இருக்கும் நாட்களில் அவன் கொடுக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை உருவாக்கி அன்பு கொண்டு பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்.
அதன் மூலமாய் கொடுத்தலுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முதலாவது உதாரணம் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராய் இந்த பூமிக்கு அனுப்பினது நிமித்தம் அவர் எங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வெளியேறப்பெற்ற பொருள் என்ன? ஒரே குமாரனாகிய அந்த தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்ததின் நோக்கம் என்ன? அன்பு. ஆமேன், ஆமேன். எனவே அன்பு தான் என்ன செய்கிறது? கொடுக்க வைக்கிறது. அன்பில்லாதவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். எனவே அந்த அன்பு இருந்தால் என்ன செய்யும்? கொடுக்கும். நாங்கள் கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம்? இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கொடுக்குறோம்னா நாங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கக்கூடாது இது ரெபேக்காவுக்கு காசு போகுது, ரெபேக்கா நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் நல்லால நான் கொழுக்கல கொழுத்து போய் இருக்கிறதுக்கான நாங்கள் கொடுக்குற பணம் வந்து என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஏன்? அவர் எங்களை உண்டாக்கினவர், அவர் எங்களை தாயின் கற்பத்திலே அவர் எங்களை உருவாக்கினவர். எங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. 139 சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தால் வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவரே, என்னுடைய கருவை உங்கள் கண்கள் கண்டது. எங்களுடைய எலும்புகள் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே அவர் எங்களை அறிந்திருக்கிறார். என்னை பேர் சொல்லி அழைத்தார். நீ என்னுடையவன் என்று சொல்லி எங்களை அழைத்த தெய்வம். ஆமேன். அவன் நாங்கள் என்ன யார்கிட்ட நாங்கள் வாங்குகிறோம்? நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் கை நிறைய நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம். யார் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது? யார் கொடுக்கறது? முதலாளி கொடுக்குறார். முதலாளிக்கு யார் கொடுக்கறது? கர்த்தர். நான் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், நான் எந்த விதமான சம்பளமும் நான் வாங்கி செய்கிறதில்லை. எனக்கு யார் சம்பளம் கொடுக்குறார்? கர்த்தர். பரலோக தேவன்கிட்ட நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம். நீங்கள் யாரும் எனக்கு சம்பளம் கொடுக்கல. ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார், எனக்கு சம்பளத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த நாளில் இவள் இந்தியாவுக்கு போகிறாள், இதால் இந்த செய்தியை நோ, கர்த்தர் சொன்னது நிமித்தம் நான் பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கொளுத்தலை பற்றி பேசுகிறது ரொம்ப குறைவு. சில இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போனால் அவங்க ரகசியமாக அந்த ஊழியக்காரங்க எனக்கு சொல்லுவாங்க, அம்மா இந்த ஜனங்கள் ஒன்றுமே கொடுக்கறது இல்லை, கொடுத்தலை பற்றி பேசுங்கோ. அப்படி நான் பேசியிருக்கிறேன். அப்படி பேசின இடத்துல நோமலாக வந்த காணிக்கத்தை விட அதிகமான காணிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே கொடுத்தலை பற்றி நாங்கள் பேச வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்காக நான் பேசுகிறேன். எனவே இந்த நாளில் நாங்கள் பார்க்கும்போது கொடுத்தல் என்ன செய்கிறது? உங்களை ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள் என்று வேதத்திலே பார்க்குறோம். எனவே நாங்கள் எவ்வளவு கொடுக்குறோம்? அளந்து கொடுக்குறோம். ஆமேன். நீங்கள் எதனாலே அளக்குறீங்களோ அதனால உங்களுக்கு அளக்கப்படும். நாங்கள் 5 ரூபா போட்டால் ஆண்டவர் எவ்வளவு தருவார்? எவ்வளவுக்கு பார்ப்பார்? 5% போட்டால் எவ்வளோ தருவார்? நாங்கள் யோசிக்கக்கூடாது. நாங்கள் 10 ரூபா போட்டால் எங்களுக்கு ஆண்டவர் 30, 60, 100 தருவார் என்ற நாங்கள் 100 எவ்வளவு? 1000 தருவார். எனவே ஆண்டவரே நான் 10 போகிறேன், நீங்கள் 1000 தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் எங்களுடைய இருதயம் எப்படியாய் கொடுக்கிறது? ஐயோ, இந்த காணிக்க பகுதி இல்லாவிட்டால் எவ்வளோ சந்தோஷம். அப்படி கூட நாங்கள் யோசிப்போம். காணிக்கன்னோடனே முகம் என்ன செய்து மாறுது. கொடுக்க விருப்பம் இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார், கை நிறைய எங்களுக்கு தருகிறார், உங்களுக்கு போஷிக்கிறார். அந்த நாட்டில் இருந்து அந்த இலங்கை தேசத்தில் நாங்கள் பட்ட பாடுகள் எத்தனையோ நாட்கள் அந்த யுத்தத்திலே நாங்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நாங்கள் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நடந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலத்தில் பார்க்கும்போது கர்த்தர் எங்களை என்ன செய்தார்? பாதுகாத்து யுத்தத்தில் எங்களை தலையை மூடி இந்த தேசத்திலே கொண்டு வந்து வீடு தந்து, உணவு தந்து, வேலை தந்து, எல்லாம் தந்து, காசும் தந்து எங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனால் அவர் கொடுக்குற பணத்தில் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு என்ன செய்கிறோம்? இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் எங்களுக்கு சொந்தமான காரியங்களை நாங்கள் இவ்வளவு செலவழிப்போம். கடைக்கு போனால் நல்லா சாப்பிடுவோம், மூக்கு முட்டை வாயில் வெளியால் வாமிட்டிங் வார அளவுக்கு சாப்பிட்டுடுவோமே. அவ்வளோ சாப்பாடு ஏன்னா கொடுக்குற காசுக்கு சாப்பிட வேணும். அப்படித்தானே நினைக்கிறோம். ஆமேன். ஆனால் கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், அவர் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார். காக்க நாங்கள் என்ன மனிதா சொல்லிச்சு, பறவைகள் என்ன செய்யுது? காலையில் எழுந்து துதிக்குது, பாடுது, சங்கீதம் பாடுதேன். ஆண்டவர் அதை போஷிக்கிறார். காக்கைகளை பாருங்கள், யாரும் என்ன செய்கிறதில்ல. காக்கான்னு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் இல்லைன்ற ஒரு சில நாட்கள் நாங்களும் கொடுத்தோம். கா என்று கூப்பிட்டு இலையில் சாப்பாடு வச்சு அது காக்கான்னு கொத்திட்டு போக ஓகே நாங்கள் சாப்பிடுவோம் என்று சாப்பிட்ட காலம் உண்டு. ஆனால் எங்களுடைய ஆண்டவர்
காக்கைகளை போஷிக்கிறார், மிருகங்கள் காட்டு மிருகங்களை போஷிக்கிறவராயிருக்கிறார். ஏன் உங்களையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா? போஷிக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த போஷிக்கிறதிலிருந்து நாங்கள் எடுத்து கொடுத்தால் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலும் ஆண்டவர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய கட்டளை முதலாவது நீங்கள் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஊழியருக்கு கொடுக்கணும், மிஷனரிஸுக்கு கொடுக்கணும், இல்லாத ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும், சபையிலே நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிற தசம பாகம் காணிக்கைகளை பண்டக சாலையில் கொண்டு வாங்கும். ஆமேன். எனவே அதை கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறதில்ல. நாங்கள் அப்போ தான் என்ன செய்வோம்? பொக்கெட்டை தடவி இருக்கிற சில்லறை தாளை தட்டிட்டு இருக்கிற சில்லறையெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் இங்கே போடுவோம். அதான் நான் சொன்னேன், சில்லறை மாற்றுறதுக்கு அது கொமிஷன் வரும். ஆமேன். கிடைக்கிற சில்லறை 50, கொமிஷன் 6, அப்போ இவ்வளோ மிச்சம் 44. ஆமேன். கர்த்தரில் பிரியமாக இருப்பாரா? நீங்கள் கொடுத்து பாருங்கள், இப்பொழுது இருக்கிறத விட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே முதலாவது கொடுத்தல் என்பது உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கல்ல, ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கவே தேவையில்லை. அவர் இந்த உலகத்தையே என்ன செய்தார்? ஐஸ்வர்யமான தேவன். அவருக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும்? நாங்கள் யோசிப்போம், ஆண்டவருக்கு தானே. ஏன்னா ஆண்டவர் ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரியும் ஆண்டவர் சாப்பிடாமல் இருக்கிற மாதிரியும் உங்கள்கிட்ட வாங்கித்தான் அவர் சாப்பிட போகிறார் அல்லது உலகத்தை உருவாக்க போகிறார். ஆண்டவர் எங்களை உருவாக்கின தேவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏமேன். ஏன்? அவர் எங்களை ஆசீர்வதிக்க. நாங்கள் சில வேளை ஜெபம் பண்ண சொன்னால் இந்த என்ன காணிக்கைக்காக ஜெபிங்களா சில பேர் ஜெபம், ஆண்டவரை கொடுக்காத கரங்களே ஆசீர்வதிங்க. எப்படி ஆசீர்வதிப்பார்? கொடுப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? இல்லை. கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுக்கல எப்படி ஆசீர்வாதம்? அப்படி நீங்கள் யாருமே ஜெபிக்கக்கூடாது. இங்கே எந்த காதில் கேட்டிருக்கு எத்தனையோ தடவை கொடுத்து. அப்போ யோசுவா சொல்லிச்சு, கொடுக்காதவங்களை எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபிப்பீங்கன்னு. ஆமேன். எனவே கொடுத்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? சோதித்து பாருங்கள். வேதத்தில் எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை சோதித்து பாருங்கள், நான் உங்களுக்கு நன்மை செய்வேனா இல்லையான்னு சொல்லியிருக்கா? எப்போ சொல்லியிருக்கு? மல்கியா 3:10 தான் சொல்லியிருக்கு, நீங்கள் கொடுத்து என்னை சோதித்து பாருங்கள். எனவே முதலாவது எங்களுக்கு என்ன நடக்கிறது? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது நாங்கள் ஆண்டோட கட்டளைகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? கை கொள்ளுகிறோம். கொடுக்கும்போது அடுத்தது தேவனுடைய வார்த்தை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கொடுக்கலைன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம். எனவே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் கை கொள்ளாத ஒரு காரியம் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கொடுத்தல்ல இருக்குது. தசமபாகத்தை கொண்டு வாங்கோ. ஆனால் தசமபாகம் அது நாங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் பிரதர். தசமபாகத்தை பற்றி நீங்கள் பேசவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. எல்லாம் பழைய ஏற்பாடில் முடிஞ்சுது. 10 ஒன்று நீங்கள் கொண்டு வாருங்கள். 10 ஒன்றில் ஆண்டவர் புதிய ஏற்பாடு என்ன சொன்னார்? உங்களுக்கு இருக்க வேண்டிய எல்லாத்தையும் நீ வச்சுக்கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடு. இதுவும் செய்ய மாட்டோம், அதுவும் செய்ய மாட்டோம், சில்லறைகளை கொண்டு வந்து போட்டுட்டு நாங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படி என்று ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க முடியாது. ஆமேன். எனவே முதலாவது நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கொடுத்தல் விஷயத்தில் நாங்கள் கீழ்ப்படுகிறதே இல்லை. அடுத்தது நாங்கள் வாசிப்போம், நீதிமொழிகள் 19:17 நாங்கள் வாசிக்க தேவையில்லை, உங்களுக்கு எழுதி வைங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? ஏழைக்கு கொடுத்தா ஏழை கொடுக்குமா? ஏழை எவ்வளவோ ஏழை உலகத்தில் இருக்குது. இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில் நிறைய ஏழைகள் இருக்குது. ஆனால் அந்த ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்தா அந்த வேலை எங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குமா? ஆனால் நாங்கள் பணக்காரரை கூப்பிட்டா, பிரதர் நீங்கள் சாப்பிடுங்களை விட்டு வாங்கணும், எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுப்போம். அடுத்து ஒரு 2-3 கிழமையில் அவங்க சொல்லலாம், ஐயோ அவங்க விட்டு நாங்கள் எல்லாம் போய் சாப்பிட்டோமாப்பா, நாங்கள் கூப்பிடுவோமாண்டா அவங்க எங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா? இல்லை. முதலாவது ஏழைகளுக்கு இல்லாதவனுக்கு நீங்கள் கொடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்தது நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் எப்படி எங்களுடைய மனநிலை இருக்கிறது? நாங்கள் கொடுக்குறோம் சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்குறவனுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? சில்லறையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு ஐயோ கொடுத்துட்டோமே, அந்த 50 சத்தையும் நாங்கள் பாக்கெட்டில் வைக்கலையே, பர்ஸுக்கு வைக்கலையே, ஹேண்ட்பேக்கில் இல்லாமல் கொடுத்துட்டோமே. இருந்த ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாரா? உற்சாகமாய் கொடுக்குறவனுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். முதலாவது எண்ணத்தை கொடுக்க வேண்டும். என்னை கொடு. பாதர் பாடி இருக்கிறார், உன்னை கொடு, உடலை கொடு, உற்சாகமாய். ஆனால் உன்னை கொடுக்கவும் இல்லை, எங்களையும் நாங்கள் கொடுக்குறோம் இல்லை, உற்சாகமாக கொடுக்குறதும் இல்லை, உடலையும் ஒன்றுமே கொடுக்குறது இல்லை. 10 சம் 50 சத்தை சில்லறையாக போட்டுட்டு
இப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பாரா? இல்லை. எனவே முதலாவது கொடுக்கும்போது உங்களை மனநிலையை பார்ப்பார். ஆபேல் காணிக்கை உங்களுக்கு தெரியும். காணிக்கை யார் கொடுத்தது? காயின். ஆபேல் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன செய்தார்? நிராகரித்துட்டார். ஆபேலுடைய காணிக்கை ஆசீர்வதித்தார். ஏன்? ஆபேல் மனநிலைமையை கொளுத்ததெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். எங்களை மாதிரி தான் நான் காயின் கொடுத்திருப்பார். எல்லாத்தையும் நாங்கள் வீட்டை வச்சுட்டு ஒரு 50 சத்தை கொண்டு வந்து இங்கே போடுறது. ஆனால் அங்கே வீட்டு எத்தனை நேரத்துக்கு 50 நேரம். இப்போ டிஜிட்டல் வரப்போது நீங்கள் கவனமாக இருங்கோ. காசு எல்லாம் உங்களோட கையில் வராது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஜனவரி மாதத்தில் லண்டனில் அதை அனுமதிக்கிற எலோ பண்ண போகிறான் சட்டத்தை. யூரோப்பில் ஏற்கனவே நான் ஒரு முறை பார்த்தேன் ட்விட்டரில் மேக்சிமம் அந்த காரியத்தை சொல்லி இப்போ 2 வருஷத்துமா காதில் கேட்டேன். அந்த டிஜிட்டல் காசு வரப்போகுது. எல்லோரும் நீங்கள் பேங்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் உங்களுக்கு உதவும். நீங்கள் வீட்டில் அடுக்கி வச்சிங்கண்டா பேங்கில் கொண்டு போய்க்கல அவனுக்கு அப்போ உனக்கு இந்த கள்ளப்பணம் எங்கே வந்தது கொடுங்க ஆண்டவருக்கு. இப்போவே கொடுத்து உங்களோட காலி பண்ணுங்க. உங்களோட பேங்கில் போடுங்க. இருந்தால் நான் எல்லாம் பேங்கில் வச்சுருக்கிறேன். 50 லட்சம் கோடி லட்சம் வச்சுருக்கிறேன் நான் பேங்கில். நான் ஆண்டவர்கிட்ட பிள்ளை. ஏமேன். எனவே 1 ரூபாவா 2 10 100 என்னவோ நாங்கள் டிஜிட்டல் வரக்கு முதலே உங்களோட ஸ்டாக் எல்லாத்தையும் நீங்கள் எங்கே போட வேணும்? பரலோக பேங்கில் போடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே நேரம் பூமியின் பேங்கிலும் நீங்கள் உங்களுக்கு போட வேண்டும். சரி. எனவே நாங்கள் முதலாவது நன்மை செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? நன்மை செய்தால் என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன பேருக்கு? காயினுக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நாங்கள் நன்மை செய்கிறோமா? நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த பூமியில் இருக்கும்போது நாங்கள் இன்னும் கொஞ்ச கால வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோமோ தெரியல. நான் சொன்ன அந்த பாஸ்டர் அண்ணா இறந்துட்டேன். இன்றைக்கு அவங்க என்னோட பேசினாங்க அந்த துக்கம். நான் சொன்னேன், உங்களுடைய நீங்கள் கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவர்கிட்ட வருகையில் நாங்கள் உயிரோடு இருக்கிற நாங்கள் எழுந்து இருப்போம். முதலாவது கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தவர் எழுந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் உங்களை அண்ணாவை சந்திக்கத்தானே போகிறோமே. நீங்கள் கவலைப்படுறீங்க, சந்தோஷமாக இருங்கோ அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன? ஆண்டவர்கிட்ட வருகையில் நாங்கள் உயிரோடு இருந்தாலும் போவோம், நாங்கள் மரித்தாலும் நாங்கள் போயிடுவோம். ஏமேன். எனவே நாங்கள் அப்படியாக இருக்கும்போது நாங்கள் நன்மை கொஞ்ச காலம் இந்த பூமியில் பாடினர். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் பரலோகத்துக்காய் சுவிசேஷத்துக்காய். ஓகே, இயேசுவுக்காய் தான் சுவிசேஷம். ஏமேன். இயேசு உயிரோடு இருக்கிறபடியால் தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். கொஞ்சம் மாறி பாடி இருக்கலாம். ஆமேன். எனவே கொஞ்ச காலம் நாங்கள் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம்? நல்லா சாப்பிட்டுட்டோம், நல்லா தூங்கிட்டோம், இரவிரவாக சாப்பிடுவோம், பகலாக சாப்பிட்றோம். டைமே இல்லாமல் சாப்பாட்டில் ஒரு ஆவி. போஜன பிரியர்கள். எப்போ பார்த்தாலும் சிலாக்கண்ட இந்த நேரம் அடித்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். எனக்கு இந்தியாவை எனக்கு ஏன் பிடிக்குமென்று சொன்னால், இந்தியாவில் 24 மணி நேரமும் சாப்பாடு. எப்போ பசிக்குதோ அப்போ போனால் சாப்பாடு. இங்கே அப்படி இல்லை. இங்கே எங்கே போனால், இங்கே நாங்கள் போனால் கடையும் பூட்டிடுவான், ஃப்ரீட் தான் கிடைக்கும். அதுதான் எங்களோட வடை. அதை சாப்பிட்டா ஃபட் ஆகும், அப்புறம் நம்ம கொலஸ்ட்ரால் கூடும். இப்படியான சிக்கல் அங்கேயும் வந்து என்ன பிரச்சனை இருக்குது. ஆனாலும் கூட அந்த போஜனம் எங்களுக்குள்ள சாப்பாடும் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நாங்கள் போஜன பிரியர்களாக இருந்தால் கத்தி களத்தில் வை. ஏமேன். சரி, ஓகே. எனவே நாங்கள் கொடுக்கிறவர்கள், நாங்கள் எங்களோட கரம் வலது கை கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? கொடுக்கும் போதே ஒரு ஃபோட்டோ, ஃபாதர் பிரதர் எடுங்கோ. உடனே எங்கே போடுறோம்? ஃபேஸ்புக். எங்கே போடுறோம்? ஸ்டேட்டஸில். அப்போ நாங்கள் கொடுக்குற சாப்பாடை கொடுத்து போட்டு அதுக்கு வர ஃபோட்டோ. 50 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்த என்ன உங்களுக்கு பிரயோசனம்? ஆனால் சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் இலங்கைக்கு அனுப்புங்கோ எங்களுக்கு ஃபோட்டோ. என்ன பண்ணேன் நான் அவங்களுக்கு சொல்லுவேன், பிரதர் பாஸ்டர் சாரி, நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பிடுங்க அவங்களுக்கு. என்ன அவங்களுக்கு என்ன நம்பணும் இல்லை, அதுக்காக நான் ஃபோட்டோஸ் கொடுக்குறது. ஆனால் நான் இவ்வளோ காலமும் நான் போயிட்டு வரேன், யாருக்காவது நான் அனுப்பி ஃபோட்டோ காட்டியிருக்கிறேன்னா உங்களுக்கு இந்த தடவை நான் யோசிச்சிருக்கிறேன். 100 சிலம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இப்போவே ஓட பண்ணியிருக்கிறேன் பிரியாணி. இல்லாத பிள்ளைகள், ஷீபாக்கும் தம்பிக்கும் தெரியும், இலங்கையில் இந்தியாவில் எவ்வளோ ஜனங்கள் சிலம்பில் இருக்குது. என்னம்மா
அப்போ அவங்களுக்கு யார் சாப்பாடு? அது பாவங்கள். நான் சில வேளை என்ன செய்வேன், அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறது. என்ன கண்டா ஓடி வருவாங்க. அந்த பிஸ்கட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் வருவேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். எனவே நாங்கள் எதை செய்கிறோமோ அதுதான் ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறார், எங்களை பார்க்கிறவர், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே நாங்கள் முதலாவது எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? கொடுக்குற ஒரு வாழ்க்கை. கொடுக்குற வாழ்க்கை இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்ட கையால் என்ன செய்ய மாட்டான், காகமும் துரத்த மாட்டான். ஏன்னா சாப்பிட்ட கையால் துரத்தி அந்த சாப்பாடு போயிடும். காகம் கொத்திட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படி செய்தால் சாப்பிட்ற இது போயிடும். என்ன வேறையும் சொல்லுவாங்க இலங்கையில், எச்சில் துரத்த மாட்டாங்க. என்ன எச்சில் கையால் காகம் துரத்தவே மாட்டாங்க. இன்னும் சொல்லுவாங்க, என்ன முழங்கையில் பிடிக்கிறதோ ஏதோ ஞாபகம் இருக்குது. வீட்டை இருக்கும் மட்டும் இருப்பாங்களாம், சாப்பிடுவாங்க, என்ன பேசுவாங்க, டீ எல்லாம் கொடுப்ப எல்லாம் செய்வாங்களாம். சரி நாங்கள் போயிட்டு வரோம்னு ஓடிப்போய் முழங்கால பிடிச்சி, ஐயா சாப்பிட்டுட்டு போங்க, அம்மா சாப்பிட்டுட்டு போங்க சொல்லுவாங்களாம். ஏன் அப்போ அவங்க கடைசி போகிற நேரம், ஐயோ நேரமாச்சு போயிடுவோம்ல, அப்போ சாப்பாடு மிச்சம். அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இலங்கையில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, யூரோப்பிலும் இருக்குது. இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் எல்லாம் விருந்தோம்பல் தான். அவங்கள யார் போனாலும் அம்மா வாங்க சாப்பிடுங்க, அந்த அன்பு தான் என்ன அங்கே இழுக்கிறது. இப்போ ஜோசுவா கடையே நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்க இல்லை, நான் சொன்னேன் இந்தியாவில் படித்தேன், இந்தியா மண் எனக்கு பிடிக்குது, இந்தியா மக்கள் எனக்கு பிடிக்குது, அவங்களோட அன்பு பிடிக்குது, அவங்களோட உபசாரம் பிடிக்குது, அன்பு எல்லாம் இருக்குது. இலங்கையாக்கட்டே அது இல்லை. அவங்க தான் என்ன செய்வாங்க, முழங்காலில் முழங்கையை பிடிக்கிற ஆக்கள். ஏமேன். உண்மையா இல்லையா? உண்மையாண்டா உண்மையாக சொல்லுங்க. உண்மைதான். ஆனால் எங்களை வீட்டை யார் வந்தாலும் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். ஜோசுவா வீட்டு எப்போ போனாலும், ஜோசுவா முதலாவது வேலை யார் வந்தாலும் அதெல்லாம் நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு இருதயம் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிறவங்களும் கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எங்களோட பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், யார் வீட்டை போனாலும் வாங்குவோம் சாப்பிடுங்க. அது உண்மையாக கர்த்தருக்கு மகிமை. ஆமென். எனவே நாங்கள் கொடுக்கறதுனாலே ஆசீர்வாதம். நாங்கள் இங்கே சாப்பாடு இல்லாமல் போய் சாப்பிட்றோமா? ஜோசுவா வீட்டை போனால் ஜோசுவா என்ன சாப்பாடு சாப்பிடாம விடாது. ஏன் எனக்கு என்ன வீட்டை சாப்பாடு இல்லையா? அந்த இருதயம் வேண்டும், கொடுக்குற இருதயம். ஏதோ நாங்கள் சாப்பிட்றது உங்களுக்கும் தருகிறோம். ஆமென். எனவே முதலாவது எங்களுக்கு கொடுக்கிறதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். உபாகமம் 16:17 எடுப்போம். எங்க உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வரக்கடவன். அங்கே இருக்கா? வாசிப்போம் எல்லாரும் ஒரு விஷயம் நாங்கள் பார்ப்போம், வாசிப்போம். எப்படியாக வாசிப்போம்? அவர் 17 எல்லாரும் வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக நான் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வருவேன். அல்லேலூயா. எங்களுக்கு கோடி நான் ஆண்டுக்கு இப்போ ஜேசப்பா, இந்த கோடியாக இருக்கிறவங்க கொடுக்குறாங்களே இல்லை, நீங்கள் எங்களுக்கு 1 கோடியும் தாரீங்க இல்லை, தந்தான எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம், எத்தனை சவியை கட்டி கொடுக்கலாம், எத்தனை ஏழைக்கு கொடுக்கலாம், எத்தனைக்கு இல்லாத. நான் பாண்டுக்கு வேணாண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கோடியாக தாரீங்க இல்லை. ஒரு 50, 100, 500 நான் எங்கே யாருக்கு கொடுக்க? வீட்டு வாடகை கட்ட போயிடும். எல்லாம் வில்லெல்லாம் போனால் எங்கே போய் கொடுக்குறது ஜேசப்பா அப்படின்னு நான் கேட்பேன். கொடுக்குற இருதயம் எங்களுக்கு வேண்டும். ஆமென். எனவே நாங்கள் வெறுங்கையோடு என்ன செய்யக்கூடாது? சபைக்குள்ளே வரவே கூடாது. நாங்கள் போகிறதுக்கு முதல் காணிக்கை ஆயத்தமாக நாங்கள் எடுத்து வர வேணும். சில வேளை என்னட்ட காணிக்கை கொடுக்குறதுக்கு என்னட்ட கையில் இல்லாமல் கூட நான் சபையில் வந்திருக்கிறேன். எல்லாமே பில்லு எல்லாம் முடிஞ்ச ஒன்றுமே இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். 5 ரூபா 5 சதத்தை போடுறது இல்லை. இல்லையாண்டா இல்லை, ஆண்டை பார்க்குறேன், ஆனால் ஆண்டை திருப்பி கொடுப்பேன். ஆமென். எனவே நாங்கள் வெறுங்கையோடு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாங்கள் சபைக்கு கொடுக்க வேண்டும். 1000, 2000 சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் சபையில் கொடுக்கறது 50. காணிக்கையும் கொடுக்கறதில்ல, தசமாவும் கொடுக்கறதில்ல. பொக்கெட்டுக்கு வைக்கிறோமா?
அல்லது எங்கே போகுதோ எனக்கு தெரியல, எங்கே கொண்டு போகிறாங்களோ எங்கே அதெல்லாம் ஊழியத்துக்கு கொடுக்குறோம். ஓகே, நாங்கள் முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி நாங்கள் கொடுத்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அடுத்தது நான் ஒரு 10 காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நாங்கள் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் முதலாவது நான் சொன்னேன் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் நீங்கள் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க? ஆமேன். நான் சாட்சியாக சொல்லலாம். எனக்கு ஒரு பேர் கொண்டு வந்து காணிக்க கொடுத்தாங்க. இது உங்களுக்கு, நீங்கள் யாருக்கும் எடுக்கக்கூடிய சபைக்கு இல்லை, உங்களுக்கு. எனக்கு அதை கையில் வச்சுருக்கு. எனக்கு கையில் இது எதுக்கு இவங்க தந்திருக்கிறாங்கள் அப்படி எப்படி இருக்குது யோசித்தார். ஒரு ஊழியக்காரன் வந்தார், மிஷன். என்ன பண்ணேன், அதை எடுத்து அப்படியே கொண்டே அவர்கிட்ட கொடுத்தேன், ஜெபம் பண்ணி. அவர் சந்தோஷமாக எனக்கு ஜெபம் பண்ணி ஆசை வச்சுட்டு போயிட்டார். கொடுத்துட்டு நான் சந்தோஷம், அப்பா ஏசப்பா அந்த மனுஷனுக்கு நான் கொடுத்துட்டேன், என்னட்ட உண்மையில் இருக்கையில் அந்த காணிக்கை தான் இந்த வருஷத்தில் கிடந்ததை கொடுத்துட்டேன். பார்த்தா 2 நாளில் நான் எவ்வளவு கொடுத்தனோ அவ்வளோத்தையும் நான் திருப்பி கொடுத்தேன். கொடுக்கறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரம் இல்லை, அவர் 50 கொடுத்தா அவர் எனக்கு 50 மட்டும் இல்லை, 5 மடங்கு எனக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். ஆமென். எனவே நாங்கள் கொடுக்கறதால ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம், அவருக்காக நாங்கள் கொடுக்குறோம். கர்த்தர் அந்த இதயத்தை பார்க்குறவராக இருக்கிறார். நான் கொடுத்தது மிஷனுக்கு, கர்த்தர் என்னுடைய மிஷனுக்கு எனக்கு கோடியாக ஆண்டவர் தராவிட்டாலும் அந்த மிஷனுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்குற இடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நாங்கள் உற்சாகம் இல்லாமல் காணிக்க போடுவோம்னோடனே எங்களோட அந்த நட வந்துடும். ஆனால் வெள்ளைக்காரங்களை பாருங்க, இந்த ஆப்ரிக்கன் பீப்புள் தசவ காணிக்க கொண்டு வாண்டிக்கல அவங்க ஆடி பாடி கொண்டு வந்து போடுவாங்க. எத்தனை பேர் பார்த்துக்குறீங்க? சும்மாவும் ஆடி பாடுவாங்க, காணிக்க டைமிலும் ஆடி கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு ஆப்ரிக்கன் சர்வீஸில் நான் போய் கலந்து கொண்டேன். வந்த உடனே என்வலப் தான் கொடுத்தாங்க. அந்த என்வலப்பு எல்லோரும் வாங்கினாங்க. என்னட்ட கொடுக்குறதுக்கு என்வலப்பில் நிறைய இல்லை. நான் என்ன பண்ணேன், 2-3 தடவை என்வலப் கொடுப்பாங்க. 5 தடவை நான் அமெரிக்காவில் போய் ஊழியத்துக்கு போன போது அப்போ அந்த என்னை கூட்டிகிட்டு போன ஒரு ஆப்ரிக்கன் லேடி சொல்லிச்சு, இவங்க 4-5 தடவை நீ காணிக்க எடுப்பாங்க, நீ என்ன செய், $10 தான், நான் உனக்கு மாற்றி ஒவ்வொரு $1 தாரேன், ஒவ்வொரு என்வலப்பும் தரைக்க நீ ஒவ்வொரு $1 வச்சு கொடு அப்படின்ட்டு. ஓ அப்படியா விஷயம் பண்ணிட்டு அப்போ நான் என்ன செய்தேன், அந்த 10 என்வலப்பையும் ஒவ்வொரு $1 வச்சுருந்தேன். ஒரு நாளே அந்த 10 என்வலப்பும் முடிஞ்சுது. அடுத்த நாள் கொடுக்க எங்கே போவேன்? நான் சொன்னேன், நீ சொன்ன மாதிரி நான் செய்துட்டேன், நீ அடுத்த நாளைக்கு எங்கே போகிறேன், உனக்கு வேணுமா $? ஓகே வேணும், ஒவ்வொரு $1 நான் நிற்கும் வரையும் 1 வீக்குக்கு ஒவ்வொரு $1 நான் போட்டுக்கிறேன். நாங்கள் தான் ஒரு முறை காணிக்க எடுப்போம். நான் ஆப்ரிக்கன் பீப்புள் அப்படி இல்லை, இதுக்கு 4-5 தடவை காணிக்க எடுப்பாங்க. அவங்க கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. எங்களை போல் $1 கொடுக்குறது இல்லை. $500 கொடுக்குற நீ கையை எடுத்து 500 என்ன 1000 என்ன கொடுக்குறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நாங்கள் $5 கேட்டாலே நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த முறை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க, ஊழியங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். வேதத்திலே 2 கொரிந்தியர் 9:7 வாசித்தால், 2 கொரிந்தியர் 9:7 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அடுத்தது நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற காரியம் என்னென்று பார்ப்போம். பிலிப்பியர் 4:18 வாசிப்போம். நாங்கள் கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு சுகந்த பலி என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:18 வாசிப்போம். பிலிப்பியர் 4:18. ஓகே. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் அங்கே போகும்போது அந்த ஊழியத்துக்கு மிஷனுக்கான பவுலுக்கு ஜனங்கள் கொடுத்தாங்களாம். மக்கத்தோனியா மிகவும் தரித்திரமான வறுமையான சபையில் கூட அவங்க கொடுத்தாங்கள்னு வேதம் சொல்லுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் கொடுத்தால் தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே
அவர் அதான் நான் சொன்னேன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நிறைந்த ஐஸ்வர்யமான தெய்வம். அவர் என்ன செய்வாராம்? எங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க எங்களோட குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார்? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? எல்லா குறைவுகளிலும் அவர் என்ன செய்கிறவர்? நிறைவாக்குறவராக இருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் மத்தேயு 5:23-24 வாசிப்போம். நாங்கள் கொடுக்கும்போது ஒப்புரவாகிவிட்டு கொடுக்க வேண்டும். மத்தேயுவில் நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய காணிக்கைகளை நீ போடுவதற்கு முன்பாக உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் அதே இடத்துல காணிக்கை வச்சுட்டு கொண்டு வந்து காணிக்கை போட. கோபத்தில், கசப்பில், சகோதர ஒற்றுமை, அன்பு, ஐக்கியங்கள் இல்லாதபடிக்கு என்ன செய்யக்கூடாது? காணிக்கப்பட்டிக்க போடவே கூடாது. அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வாசிப்போமா? மத்தேயு 5:23-24. ஓகே. ஆகியால் நீ பலிபீடத்தில், எல்லாரும் வாசிப்போம். ஆகியால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நாங்கள் அப்படி செய்கிறோமா? அப்படி செய்கிறோமா? இல்லை. நாங்கள் கோபமாக இருந்தாலும் நாங்கள் அதுவும் சந்தோஷமாயும் போடுறதில்ல, ஒரு எறி. நீங்கள் அப்படி செய்கிறதில்ல சொல்கிறேன். அவன் அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னு? யாரோட கோபம்? இன்றைக்கி நான் ஜோசுவாவோட கோபம், ஜோசுவா கோவம், 2 பேரும். ஜோசுவா ஒரு முறை இப்போ இப்படி பார்த்துட்டு இது ஆண்டரை கேட்டதா? ஆண்டரை கொண்டு போடு குப்பையில் நின்றுவேன். அவன் என்ன ஓபேத் அல்லையா? ஏனோக்கு ஒரு மேர்வை பார்க்குது, இவள் என்னடா? ஏமேன். எனவே நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். சபைக்கு வந்து ஒப்புரவாகட்டியே அது ஆண்டுகிட்ட பேரையில் தப்பு. இங்கே சபைக்குள்ள வந்து ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக கோபமாக இருந்தால் அதே தப்பு. ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் அதே தப்பு. நாங்கள் எங்களுடைய ஐக்கியம் அங்கே இருக்க வேணும், பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானோடும் இருக்க வேண்டும். அப்படி இல்லையே. கடைசியாக முடியக்குள்ள அன்பான ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்னோடும் உங்களோடும் கூட இருப்பதாக யாருக்கு சொல்கிறோம்? எங்களுக்குள்ளே தான் இல்லையே. சும்மா சொல்லிட்டு போகிறோம், காற்றுக்கு சொல்கிறோம். அது காற்றோட போகுது. அல்லேலூயா. கர்த்தர் எங்களை பார்க்குறார். இந்த நாளில் நான் அந்த செய்தி இங்கே கொடுக்குறேன்னா கர்த்தர் என்னை கவனிக்கிறவர். எத்தனை தீர்க்கதரிசிகள் மூலமாக நான் சில வேளை செய்தி கொடுத்துட்டு போயிருந்தால் அந்த கொடுத்த செய்தியை தீர்க்கதரிசி சொல்லுவார். எப்படி தெரியும்? நான் அவருக்கு என்ன இதில் என்ன ஃபோனில் இங்கே கேளுங்கன்னு சொல்கிறேன்னா இல்லை. ஒரு முறை நான் 4-5 வருஷத்துக்கு முன்பாக இந்தியாவில் போய் ஊழியத்தை செய்து ஒரு சபையில் பேசின அந்த வார்த்தைகளை ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் இப்படி சபையில் என்ன நீ மகிமைப்படுத்தினான்னு சொன்னதுக்கு பிறகு நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நாங்கள் என்னத்தை பேசுகிறோம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எங்களோட வார்த்தையும் கேட்குறார். எங்களோட காணிக்கப்பட்டிக்கு பக்கத்தில் அவர் இருக்கிறார். விதவை என்ன செய்தா? ஆண்டவர் காணிக்கப்பட்டியில், அந்த வசனம் இங்கே வரும். ஓகே, அதை நாங்கள் வாசிப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? காணிக்கப்பட்டிக்கு பக்கத்தில் அவர்கிட்ட காசே இல்லை. இவங்க போடுற காசில் தான் ஆண்டவர் சாப்பிட வேணுமா? இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்றதுக்காக ஆண்டவரே என்ன செய்தாராம்? காணிக்கப்பட்டி பக்கத்தில் பார்த்தேன். அதில் நாங்கள் பார்க்குறதுல தப்பே இல்லை. எனக்கு தெரியும் இங்கே யார் யார் எப்படி கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போ தான் எனக்கு ஆண்டு அந்த வார்த்தையை பேசினார். நானே காணிக்கப்பட்டியில் போய் அந்த விதவை பார்த்ததை நான் பார்த்தேன். நீ பேர் அப்போ தான் நான் பார்த்தேன். ஆமென். நாங்கள் எல்லாத்திலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? பரிசுத்தவான்கள். அது பார்க்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது ஒன்றுமே இல்லை. ஆனால் முக்கியமான காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அலர்ட்டாக இருக்கணும். நான் அப்படி இருக்கே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன அலர்ட்டாக இரு. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும், விட்டு கொடுக்கணும் ஆண்டவருக்காக. ஆமென். கொடுக்க வேண்டும். ஓகே. எனவே நாங்கள் ஒப்புரவாகிட்டு இந்த காணிக்கையை கொண்டு வந்து போட வேண்டும். அடுத்தது 5வது, தேவனுக்கு துதி ஸ்தோத்திரத்தை கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 9:11 வாசிப்போம்.
நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரங்கள் அது ஆண்டவருக்கு என்ன செய்கிறது? அதை கொடுக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். நாங்கள் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 9:11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கு மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். மிகுந்த உதாரணம். என்ன உதாரணத்துவம்? கொடுக்கிறதுல உதாரணத்துவம், நற்குணங்களில் உதாரணத்துவம். உதாரணக்குணமா என்ன? உதாரக்குணம். அப்போ எல்லாத்திலும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உதாரக்குணமாக இருக்கணும். அப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உதாரக்குணம், நல்ல குணம் இருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணினாத்தான் அந்த ஸ்தோத்திரத்தை கர்த்தர் கேட்பார். இதயத்தில் கசப்பு, இதயத்தில் கோபம், இதயத்தில் பொல்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? இதயம்தான் உலகத்தில் பொல்லாதது, கேடுள்ளது, மகா கேடுள்ளது இதயம். அந்த மகா கேடுள்ளதும் திருக்குற்றமான இதயத்தோட நின்று சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் கேட்பார் ஆண்டவர்? கேட்கவே மாட்டார். இந்த கூரைக்கு மேலால் போகாது. எங்களை இருதயம் முதல் எப்படியா இருக்கணும்? இதயத்தை கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கணும். ஆண்டவர் குயவன் கையில் களிமண் எப்படி இருக்கிறதோ அந்த குயவன் களிமண்ணை பானியாக வினையும் போது கெட்டு போகுமா? அவன் 10 தரம் என்ன செய்வான்? போட்டு வினைஞ்சு என்னவோ எல்லாம் போட்டு சுற்றி நாளுக்க போய் பார்த்தேன் அந்த குயவன் அந்த பானை செய்கிற இடத்துல. இப்போ அழகாக வினைவான். அது வரையும் அவனுக்கு திருப்தி இல்லை. அதே மாதிரி ஆண்டவரும் என்ன செய்கிறார்? எங்களோட இதயம் அவருக்கு பிரியமாக இருக்கும் வரையும் அவர் என்ன செய்வார்? எங்களை போட்டு புலமிடுவார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் தேவனுக்கு பிரியமான இதயம் யாருக்குன்னு சொன்னார்? யாருக்கு சொன்னார்? வெரி குட், தாவீதுக்கு. வேறு யாரை பற்றி ஆண்டவர் சாட்சி 3 பேருக்கு 4 பேருக்கு கொடுத்திருக்கிறார். மோசே எப்படி சொன்னார்? என்னுடைய வீட்டில் எல்லா இடத்திலும் மோசே என்ன செய்தாராம்? உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மையாக இருக்கிறோமா ஆண்டவருக்கு முன்னால்? எங்களுக்கு இது 1008 பிரச்சனை. உண்மையாக இருக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் விரும்புகிற உண்மை நீதி எங்கிட்ட இருக்கா? மோசையை பற்றி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்தார். மோசே என்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தார். மீரியா முறுமுறுத்த போது குஷ்டரோகம் வந்தது. ஏன்? மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த மீரியாமுக்கு ஆண்டவர் குஷ்டரோகத்தை கொடுத்த காரணம் என்ன? அவன் உண்மை உள்ளவனை நீ யார் முறுமுறுக்க? நீ சொந்த சகோதரி. மோசையை கொண்டு போய் பிழைக்குள்ளே விட்டு தண்ணிக்க விட்டு கடலுக்குள்ளே விடைக்குள்ளே தான் மோசையுடைய மீரியாம் விட்டு பார்த்து கொண்டு நின்றுட்டு பால் கொடுக்குற அந்த சொந்த தாயை கொண்டு வந்து கொடுத்து மோசையை வளர்த்தார். அதே மீரியாம் சொந்த சகோதரி தான். ஆனால் மோசைக்கு விரோதமாக எப்படி முழுமுறுத்தாங்க திருமணமாகின பிறகு. அது மட்டுமல்ல, மோசையோடு தான் நீங்கள் பேசுவீங்களோ? ஆண்டவரோடு என்ன செய்தால் பேசினா முறுமுறுத்தா. ஆண்டவர் உடனே என்ன செய்தார்? நெத்தியிலே குஷ்டரோகம். பாளையத்துக்கு வெளியில் வச்சுருந்தாங்க. அந்த அந்த வந்த ஜனங்களே அவங்க தங்கியிருந்தாங்க. மோசே போய் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒரு வாரமோ என்னவோ அவங்க தங்கிட்டார். அதுக்கப்புறமா தானே அவங்க போனாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாங்கள் ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுக்கக்கூடாது. குஷ்டம் வரும். ஆமேன். எனவே இப்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்படியான முறுமுறுப்போடு நாங்கள் காணிக்க போட்டால் கர்த்தருக்கு பிரியமாக ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அடுத்தது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீதிமானாக சொன்னது யார? நோவாக்கு. வேறு யாருக்கு? யோபு. உத்தமன் சர்மாக்கன் அவன் நீதிமான் தான். உத்தமன் சர்மாக்கன் தேவனுக்கு பிரியமானவன். நாங்கள் அப்படி இருக்கிறோமா? நாங்கள் யாருக்கு பிரியம்? எந்த பெண்டாட்டியில் எனக்கு பிரியம். பெஞ்சாய் சொல்வா எந்த புருஷனைத்தான் எனக்கு பிரியம். அல்லேலூயா. எனவே இப்படியான பிரியமாக நாங்கள் இருக்கிறோமா? யாரிலே நாங்கள் பிரியமாக இருக்கிறோம்? கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா? மனுஷனை பிரியப்படுத்துகிறோமா? வேதம் சொல்லுகிறது மனிதனை பிரியப்படுத்துகிறவன் ஊழியக்காரன் அல்ல. ஆமேன், அல்லேலூயா. விஜய் வெல்கம். எனவே நாங்கள் எப்படியாக நாங்கள் இருக்கிறோம்? எங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? நாங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? அல்லேலூயா. எனவே நாங்கள் உதார குணத்திலே நாங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அடுத்தது நாங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4:35 வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:35.
அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆமென். நாங்கள் கொண்டே கொடுப்போமா? கடைசி வரையும் கொடுக்க மாட்டோம். அங்கே கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம். உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு 100 பவுனில் ஒரு பவுன் ஒரு மஞ்சாடி கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம். ஒரு கிரகம் கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம். சரி, வீட்டில் 1000 10,000 வச்சுக்கிறீங்க, அங்கே ஒரு 50 கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம். அந்த காலத்தில் அப்போஸ்தலர்ல என்ன நடந்தது? காணியாச்சி எல்லாத்தையும் அங்கே விற்று போட்டு கொண்டு வந்து கொடுத்து கடைசியில் யார் போய் சொன்னது? யார்? அனனியாவும் சப்பீரால். மற்றவங்கெல்லாம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை, இவ்வளோத்தையும் விட்டு கொடுக்கவா, கொஞ்சத்தை வைப்பமாத்தான். அவ சொல்லியிருப்பாவா, அவர் இல்லை இந்த டார்லிங் நீ கொஞ்சத்தை வை, நாங்கள் போய் நீ போ டார்லிங். அங்கே நின்று கொண்டு இந்த டார்லிங் அனுப்பினது. அவன் வந்தோடனே இவ்வளோ தான் விற்றுட்டிங்களா? இவ்வளோ தான் பாஸ்டர். யாருக்கு போய் சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் நாங்கள் போய் சொல்லுகிறோம் கொடுத்தல் விஷயத்தில். அந்த அனனியா சப்பிரால் அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்திருந்தா செத்திருக்க மாட்டான். அது கொஞ்சம் நேரத்தில் போய் காண இல்லையே, டார்லிங் என்ன செய்யுங்க, இந்த டார்லிங் போனவரை காணவொன்னே இந்த டார்லிங் வந்து மெல்லமாக வந்து கொண்டு வந்து இந்த அங்கே வந்து கொடுத்தா. பேதுரு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன விரோதமாக போய் சொல்ல நீங்கள் 2 பேரும் உங்களோட இதயத்தில் என்ன ஒத்துக்கொண்டீங்க, உடன்பட்டீங்கண்டு. அந்த டார்லிங் போயிட்டு தாண்டி இந்த டார்லிங்குக்கு தெரியாது. இந்த டார்லிங் வந்தோடனே போனவங்க வாலிபர்கள் கொண்டு அங்கே அடக்கம் பண்ணி போட்டு வந்து இல்லை இந்த டார்லிங்கையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. ஏன்? கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்லை. நான் உண்மையாக கொடுப்போம். கர்த்தரங்களை பார்க்குறார். பயம் இருக்கா எங்களுக்கு? அது இல்லை. நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன் எண்ணம் இருந்தால் ஒரு தரம் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். கடைசியில் அனனியாலும் சப்பிராலும் இல்லை, பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் நாங்கள் போய் சொன்னோம்னு சொல்லி வேதத்திலே அவங்க போய் சொன்னாங்கன்னு பார்க்குறோம். நாங்கள் போய் சொல்கிறோமா இல்லையா? நிச்சயமாக நாங்கள் போய் சொல்கிறோம். இவ்வளவு தானே உங்களுக்கு சம்பளம்? நாங்கள் ஐயோ எங்களுக்கு இந்த முறை இவ்வளவு தான். ஆனால் உழைக்கிறது 5000, ஆண்டருக்கு கொடுக்குறது 50%, வீட்டில் வச்சுக்கிறது 4000, பில்லுகளை கட்டுறது 2000. அப்போ மிச்சம் எப்படி உங்களுக்கு இருக்குமா இல்லையா? ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? எனக்கு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் கேட்குறது யார்? ஆண்டவர். உங்களோட கண்ணுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாம் எங்கே காசு வச்சுக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு ஒரு முறை நடந்தது. ஆண்டவர் ஒரு தரிசனம் போட்டு காண்பிச்சார், ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்க சொல்லி. அப்போ நான் அதை சங்கருக்கு ஒரு கீபோர்டு வாங்குறதுக்காக அதை சேர்த்து வச்சுருந்தேன். வச்ச இடம் அந்த இடமெல்லாம் எனக்கு ஆண்டவர் காண்பிச்சு சொல்கிறார், இங்கே இருக்கிற பணத்தை நீ கொண்டு அங்கே கொடு. நான் என்ன செய்ய ஆண்டவரே, சரி என்று சொல்லிவிட்டு நான் என்ன செய்தேன், வேலைக்கு லீவை போட்டுட்டு அதை எடுத்துக்கொண்டே அந்த ஊழியக்காரனுக்கு கொண்டே கொடுத்தோன்னே அவங்க முழங்காலேருந்து அழுகுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்கு தானே நாங்கள் சொன்னோம், இப்படி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களே என்று சொல்லி. அப்போ கர்த்தர் எங்கே நாங்கள் இரும்பு பட்டிக்கை வச்சுருக்கிறோமா, அல்லது பிளாஸ்டிக் பட்டிக்கையா, அல்லது தலைநீக்கிலே எங்கே வச்சுருந்தாலும் அவர்கிட்ட எங்களோட பணம் எங்கே இருக்கிறது தெரியும். அதை வச்சுட்டு இங்கே கொண்டாந்து 50 ரூபா கொடுத்தாலும் வேறு அறிவார். யாருக்கு நாங்கள் போய் சொல்கிறோம்? உண்மையாக இருக்கு இல்லை, கடவுளுக்கு உண்மை இல்லை. ஆமேன். இப்படியாக நாங்கள் செய்யக்கூடாது. எனவே நாங்கள் வாசித்தோம், அது அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். நாங்கள் வைக்கிறோமா? நீங்கள் எந்த பாதத்திலும் வைக்க வேண்டாம், யாருடைய பாதத்திலும் வைக்க வேண்டாம், கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தருக்கு வைக்கிற சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:3-4. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போல, ஆனாலும் வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? யார் நிரப்பினது? சாத்தான் நிரப்பி இருக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் தான் என்ன செய்கிறான்? நாங்கள் கொடுக்காதபடிக்கு நிரப்புறான். நீ கொடுக்காத. நாங்கள் நினைப்போம் இல்லை ஒரு 1000 கொடுப்போம். சாத்தான் வந்து சொல்லும், ஏய் 1000 கொடுக்குறீங்க, 1000 இவ்வளோ பெரிய காசு, ஒரு 5 ரூபா கொடு. நாங்கள் அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவோம், பாஸ்டர் நாங்கள் உங்களுக்கு அப்படித்தான் சொன்னோம், ஆனால் எங்களுக்கு ஒரு செலவு வந்துட்டுது பாஸ். யாருக்கு போய் சொல்கிறோம்? யார்கிட்ட சொல்கிறோம்? பாஸ்டர்கிட்ட தான் சொல்கிறோம். ஆனால் யார் கேட்குறாங்க? தேவன் கேட்குறார். அப்போ நாங்கள் யாருக்கு போய் சொல்லுகிறோம்? ஆமேன்.
நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வஞ்சிக்கக்கூடாது. நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம். எப்படி வஞ்சிக்கப்படுறோம்? சாத்தானால் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம். ஆமென். 4வது வசனத்தையும் வாசிப்போம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே போய் சொன்னாய். நாங்கள் யாருக்கு போய் சொல்கிறோம்? நீங்கள் வந்து போய் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் தேவனுக்கு போய் சொல்கிறோம்ன்றதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. நாங்கள் செய்கிற அத்தனை காரியத்தையும் தேவன் அறிவார்ன்றதை நாங்கள் நினைச்சால் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆமென். அது 5வதையும் வாசிப்போம். அனனியா டார்லிங் என்ன செய்தது? அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கு மிகுந்த பயமாய் உண்டாயிற்று. சொன்னது நிமித்தம் உடனே என்ன நடந்தது? பயம். அந்த அந்த காலத்தில் போல் இந்த காலம் கிருபையின் காலமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் ஒழுங்காக இருப்போம். ஆனால் இப்போ கிருபையின் காலம். ஆண்டவர் மன்னிப்பார் என்று நாங்கள் பாவம் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளில் நாங்கள் நிற்க வேணுமென்றதை நாங்கள் நிற்கிறதில்லை, நியாயசனத்தில். ஆமென். அடுத்தது நாங்கள் 5வது, வாலிபர் எழுந்து அவரை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. போன முறை மேசியா செல்வகுமார் சொன்னார். அத்தனை பேரும் இருந்தாலும் யாருக்கும் என்ன வரையில் அவர் அடக்கம் பண்ண கொண்டு போக விருப்பம். என்ன பயம்? ஐயோ இப்போ செத்து போச்சு. சிலாக்களுக்கு செத்தாக்களுக்கும் பயம். பட்டி பார்த்தா ஐயோ பார்க்காத, அவர் எழும்பி வந்துடுவார் அவங்கள பிடிக்க. செத்தது தான். ஆனால் வாலிப பிள்ளைகள் எழுந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. நல்ல வாலிப பிள்ளைகள். எங்கட பிள்ளைகள்ண்டா ஐயோ அப்பா நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் வர மாட்டோம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க? கொண்டு அடக்கம் பண்ணாங்க. நல்ல விஷயம். திரும்ப 3 மணி நேரத்தில் தான் அந்த டார்லிங் தேடி வந்திருக்கிறாள். 3 மணி நேரம் இருப்பா. அத்தான் என்ன நடந்து வர வேணும், பஸ்ஸில் வர வேணுமோ, ஃப்ளைட்டில் வர என்னவோ. 3 மணி நேரம் நான் வெயிட் பண்ணுறேன் அத்தானுக்காக. அத்தானை காணும். சரி மெல்லமாக என்ன மிச்சத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போவோம். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விட்டீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான். அவள் தேடி போனது யாரை? புருஷனை. டார்லிங்கை தேடி போனது. காசு கொடுக்க போயில்லை. போகிறவன பேதுரு என்ன கேட்குறார்? இவ்வளோத்தை தான் நான் விற்றுட்டீங்க டார்லிங். அவள் என்ன சொல்கிறா? இவ்வளோ துணிவு. உன்ட புருஷன் எங்கேயாவது வந்து கேட்டாளா? இல்லை. எங்கே இந்த புருஷன்? அனனியா காணியில் இவ்வளோ 3 மணி நேரம் தேடி போட்டு தான் நான் வாரேன். எங்கே இந்த புருஷன் ஒரு வார்த்தை கேட்டாளா? இல்லை. ஆனால் பேதுரு கேட்டதுக்கு உடனே பொய்யே சொல்லியாச்சு. 9வது வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வழியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணாங்க. 2 பேரும் ஒத்துத்தானே நீங்கள் போய் சொன்னீங்க. அடக்கம் பண்ணிக்கல நீங்கள் சேர்ந்து டார்லிங்குமா நீங்கள் சேர்ந்து அடக்கம் பண்ணப்படுவோம் என்று அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. நாங்கள் யாருக்கு போய் சொல்கிறோம்? நாங்கள் எப்படியா இருக்கிறோம்? நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோமா? பிசாசானவனங்களை வஞ்சிக்கும்படிக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமா? அல்லேலூயா. 8வது. அடுத்தது நாங்கள் 2 கொரிந்தியர் 8:5 வாசிப்போம். இன்னும் ஒரு 2 இதுக்கு முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். முதல் யாருக்கு ஒப்பு கொடுத்தாங்க? தங்களை தாங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்க வேணும்? யாருக்கு ஒப்பு கொடுக்குறோம்? நாங்கள் ஒப்பு கொடுக்குறதே இல்லையே. ஆண்டவரே, ஆண்டவர் சில வேளை ஊழியத்துக்கு அழைப்பார். அல்ல ஏதாவது, ஆண்டவரே நான் வர இல்லை ஆண்டவரே, நான் ஒரு 5-50 வருஷத்தால் 50, 60, 70 வயசில் சாகிற டைமில் நான் வாரேன் அப்படின்ற பல்லவத்துக்கும் போகலாம். இப்போ மட்டுமே என்னை கூப்பிடாதீங்கோ, நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. என்ன எல்லோரும் பேசாமல் இருக்கிறீங்க? வாலிப பிராயத்தில் சிசிகளை நினை. வாலிபன் தனது வழி எதுனால் சுத்தம் பண்ணுவான்? தன்னுடைய ஆண்டுடைய வார்த்தையை தன் இதயத்திலே வைப்பதினால். இன்னொரு காரியம், நாங்கள் வாலிபர்களாக இருக்கும்போது உற்சாகமாக நாங்கள் ஊழியம் செய்வோம். வயது போனால்
ஓடுற ஓட்டத்துக்கு வயது போனால் மெல்ல மெல்லமாக தான் நடப்போம். சிலவள தடி கூட தேவைப்படும், வண்டி தேவைப்படும். அப்போ எங்களை ஓட்டம் என்ன செய்யும்? குறைஞ்சிடும். ஆனால் வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் 50-100 அடி பாய்கிற நாங்கள் 60 வயதில் நாங்கள் எத்தனை அடி பாய்வோம்? 5 அடியும் பாய மாட்டோம். ஆமென். எனவே வாலிபர்களாய் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? எத்தனை பேர் உண்மையாக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் வாசிப்போம் திரும்ப அந்த வசனம், 5வது வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், என்னத்தை கொடாமல்? காசு பணம் மாத்திரமல்ல, எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? முதலாவது எங்களை கொடுத்தா தான் நாங்கள் என்ன செய்வோம்? காசு கொடுக்க மனம் வரும். எங்களை நாங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் 5 சதம் கொண்டு வந்து 50 சதம் தான் போடுவோம். நாங்கள் ஒப்பு கொடுத்தோம்டா எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தான். ஆமென். அடுத்தது, நாங்கள் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். முதலாவது நாங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறோமா அல்லது யாருக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்? அடுத்ததாக 9வது, நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குற. நான் முதலே சொன்னேன், ஆனாலும் மார்க் 12:41 வாசிப்போம். மார்க் 12:41. இந்த இயேசு காணிக்கைப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கைப்பட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கைப்பட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் காணிக்கை போடுற பெட்டிக்கு பக்கத்தில் சபையில் இருக்கிறார். சபை நடுவில் உலாய் வருகிறவர் ஆண்டவர். காணிக்கை நீங்கள் போடக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வார்? வேறு எங்கேயாவது பார்த்தாலும் டக்கண்டு காணிக்கை நேரத்தில் இப்படியே கண்டு பார்த்துருவார். ஆனால் நாங்கள் யோசிக்கிறது என்ன? பாசுரமாக பார்க்குறது இல்லை. அவள் என்ன பார்க்குற? நாங்களும் 50 சதத்தை போட்டுட்டு நாங்கள் காணிக்கை போட்டோம்னு போய் இருப்போம். பாசுரமான கண்ணுக்கு நாங்கள் போட்டுட்டோம். நாங்கள் என்னத்தை போட்டோம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த ஏழை விதவை போட்டது அவள்கிட்ட இருந்தெல்லாம் போட்டுட்டாள். 2 காசு. எங்கிட்ட 2 லட்சம் காசு. நாங்கள் போடுறது 2 காசு. ஆமேன். அல்லேலூயா. ஓகே, நாங்கள் எப்படியாய் போடுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். எனவே நாங்கள் கொடுக்கிறோம், எதை கொடுக்கிறோம், என்னத்தை கொடுக்கிறோம் என்றெல்லாம் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். 10வது நாங்கள் பார்ப்போம். யோவான் 3:16 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கொடுத்தல் என்பது முதலாவது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதுன்னு நான் சொன்னேன். நாங்கள் வாசிப்போம், எல்லாரும் வாசிப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ கொடுத்தல் யார் மூலமாக? முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த இது என்ன? ஆண்டவர் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அன்பு கூர்ந்தது தான். அவர் எங்களுக்கு அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் எங்களுக்கு சொந்த ரட்சகராக வந்திருக்கிறார். அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அவர் தண்ணியை பலியாக்கி பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக மரிச்சிருக்கிறார். ஆனால் அவர் உயிர்த்தெழும்பி இன்று வரை உயிரோடு இருக்கிறார். அவரை நாங்கள் விசுவாசித்து அவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு ஆராதனையை நாங்கள் முதலாவது எங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் யாருக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறோம்? 50 1 ரூபா கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. எல்லாம் தேவனுடைய பணம், ஆண்டோடைய பணம். நீங்கள் உழைக்கிறது, நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடையது. ஆமேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தரம் ஒத்துக்கொள்ள இல்லையா? நீங்கள் எல்லாம் தேவனுடைய பணமா உங்களுடையா? நீங்கள் உங்களுடைய என்றபடியாக தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள இல்லை. எல்லோரும் சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது அவருடைய பணம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாம் அவருடையது. பூமியும் அது நிறைவும் அவருடையது. நானும் நீங்களும் அவருடையவர்கள். சபை கர்த்தருடையது. அல்லேலூயா. சபை என்னுடையது இல்லை, யாருடையதும் இல்லை. கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை கொடுத்து சபையிலே சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடையது சபை. எல்லாமே கர்த்தருடையது.
ஆமென். எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் சீரோ, பெரிய சீரோ. பக்கத்திலே ஆண்டு இருந்தால் நாங்கள் ஒரு பிக் சீரோ. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இல்லை நான் தான் ஹீரோ. எத்தனை பேர் சொல்லுங்க நான் தான் ஹீரோ? நாங்கள் சீரோ. எங்களை நான் தாழ்த்த வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தாழ்மையாக இருப்போம், ஆண்டவருக்காக அள்ளி கொடுப்போம், உண்மையாக இருப்போம், நீதியாக இருப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். விஜய், விடியா, திசா எல்லாம் கட்டிக்கொண்டு ஓகே, நாங்கள் ஜெபித்து முடிப்போம், எழும்புவோம், காணிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். திருவிருந்து மறந்துச்சு, சாரி. இந்த திருவிருந்துக்காக நாங்கள் கடன் செல்ல போகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை நாங்கள் ஆண்டு வருகை பரியந்தம், மரண பரியந்தம் நினைவு கூறும்படி சொன்னதை நாங்கள் செய்ய போகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அப்பா கேட்ட செய்தியை உங்களை கரத்திலே பேசிய வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம். திருவிருந்து காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் தொடக்கம் முடிவரை இம்மட்டுமாய் நீங்கள் வழி நடத்தின கிருபைக்காய் நன்றி. திருவிருந்தை எடுப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இயேசுராஜா நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.